ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் வச்சிடலாம். இப்போ ஹாட் வாட்டரை ஊற்றிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் தருங்க. சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. அந்த மாவை தொட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. தண்ணியை கரெக்டாக ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் சப்பாத்தி மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். நான் 1 கிலோ கோதுமை மாவுக்கு 2 சொம்பு தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் காட்ட வேண்டிய டைம் இதுதாங்க. அதனால் உங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு எந்த அளவுக்கு உங்களால் அடித்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், நம்ம பிசைய மாவு இன்னும் சாஃப்டாகிட்டு தான் இருக்குது. நம்ம வச்சிடலாம். 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பார்த்து தேய்ங்க. லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் தேய்க்கிற மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லேயராக ரொம்ப சாஃப்டாக வருங்க. மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டு தேய்ங்க. உங்களுக்கு சப்பாத்தி லேயராகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். போட்டதுக்கப்புறம் சப்பாத்தி மேலே லைட்டாக நீங்கள் தடவி விட்டால் போதும். பாருங்கள், லைட்டாக உப்பி வர்றது உங்களுக்கே தெரியுதா? இது நம்ம இந்த மாதிரி திருப்பும் போது நம்மளுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது தெரியும். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. சப்பாத்தி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். லேயராகவும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.